ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா ரோஹிணி கிட்ட தனியா பேசணும்னு மகேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்க. எதேச்சியா அங்க வர்ற வித்யா இவங்கள பார்த்து அப்படியே ஆன்னு நின்னுடுறாங்க. கொஞ்சம் பொறுத்து சமாளிச்சுக்கிட்டு நார்மலா பேசி, என்ன கோஇன்சிடென்ட், நீங்களும் வந்திருக்கீங்க, ரோஹிணி வந்திருக்காங்க அப்படின்னு உளறி கொட்டி கிளறி மூடிக்கிட்டு இருக்காங்க. உங்க ரீல்லாம் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி மீனா பார்க்க, ஏய் நீ வேற ஏண்டி சும்மா இருந்து தொலையேண்டி, எல்லா கதையும் இங்க ஓபன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரோஹிணியை பாக்குறாங்க. ஆனா அது தெரியாத வித்யா, பாத்தீங்களா கிரிஷ் மீனாவுக்கு தெரிஞ்ச பையன், கிரிஷோட அம்மா மகேஸ்வரியோட ஃப்ரெண்டு, ரோஹிணியும் மகேஸ்வரியும் ஃப்ரெண்ட்ஸு, எப்படி எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க. ஐயோ இதெல்லாம் தாங்க முடியலன்னு நினைக்கிற மகேஸ்வரி, மீனாவுக்கு உண்மை தெரியுங்கிறது இவளுக்கு தெரியாதான்னு கேட்க, தெரியாதுங்கிறாங்க ரோஹிணி. ஏற்கனவே மீனா பத்ரகாளி மாதிரி இருக்கா, பாவம் இவன்னு நினைக்கிற மகேஸ்வரி நல்லா வாங்கி கட்டிக்க போறாங்கிறாங்க. ஹனிமூன்லாம் போயிட்டு இப்பதான் வந்தோம், 3 நாள் ஊட்டி 3 நாள் கொடைக்கானல்னு ஜாலியா அப்படின்னு வித்யா சொல்லிக்கிட்டே போறாங்க. மீனா அவங்களையே ஆழமா பார்த்துட்டு இருக்க, என்ன இது நாம மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம், மீனா எதுவுமே சொல்லலையன்ற மாதிரி. அப்பதான் உரைக்குது வித்யாவுக்கு. என்ன மீனா அப்படி பாக்குறீங்கன்னு பேச்சை நிறுத்திட்டு கேக்குறாங்க. ஓ புரியுது புரியுது புரியுது, ரொம்ப நாளா நீங்க கிறிஷோட அம்மா நம்பரை வாங்கி கொடுன்னு கேட்டீங்கல்ல, நான் கூட இந்த மகேஸ்வரி கிட்ட கேட்டேன், இவ தான் தரமாட்டேங்கிறா அப்படின்னு முத்து லவுட் ஸ்பீக்கர்னு வச்ச பேருக்கு ஏத்த மாதிரி வித்யா லொடன்னு பேசிட்டே இருக்க. ஐயோ இவ அடங்கவே மாட்டாளா, நாம வேற குறுக்க போய் ஒன்னும் சொல்லி தொலைய முடியாதுன்னு ரோஹிணி பாக்குறாங்க. உடனே மீனா முன்னாடி வித்யா செம்மையா சீன் போடுறாங்க. மகேஸ்வரி, கிரிஷோட அம்மா நம்பர் தந்தா இப்ப என்ன உனக்கு, பாவம் அவங்க எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க. வேண்டாம் வித்யா, சொல்றத கேளு அப்படின்னு மகேஸ்வரி பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க. என்ன கேட்கணும், ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. பாவம் மீனா எத்தனை நாளா கிரிஷோட அம்மா நம்பரை கேட்டுட்டு இருக்காங்க, அதை கொடுத்தாதான் என்ன உனக்கு இப்போ அப்படின்னு மீனாவுக்காக பேசுறதா நினைச்சு அவங்க திட்டு வாங்குற ரேஷியோவை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க வித்யா. ஏய் வித்யா சொன்னா கேளு, அப்புறம் ஃபீல் பண்ணுவேங்கிறாங்க மகேஸ்வரி. என்ன ஃபீல் பண்ணுவேன், ஆமா நீ சொன்னல, ஆமாம்மா நான் தான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறதுக்கு ரெடியாகிற வித்யா மீனா பக்கம் திரும்புறாங்க. மீனா இப்ப கிரிஷோட அம்மா துபாயில இல்லையா, அவங்க கனடால எங்கேயோ வேலை கிடைச்சி அங்க போயிட்டாங்களாம் அப்படின்னு நாடு நாடா கிரிஷோட அம்மாவை சுத்த விட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு போய் தான் நீங்க எல்லாம் சொல்லுவீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வித்யாவை பாத்துக்கிட்டே இருக்காங்க மீனா. ஐயோ இவ வாயை மூடுவாளா இல்லையா, அடங்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரோஹிணியும் மகேஸ்வரியும் பாத்துட்டு இருக்காங்க. அப்பயும் மகேஸ்வரி ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. மீனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மீனா, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த நம்பரை வாங்கி கொடுத்துட்றேன். மகேஷ் இப்ப கனடால தானே இருக்காங்க அப்படின்னு மகேஷ் கிட்ட வித்யா திரும்ப, போதும் இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு நினைக்கிற மீனா. இல்ல வித்யா, இப்ப அவங்க அங்கெல்லாம் இல்ல, கிரிஷோட அம்மா வெளிநாட்டுல இருந்து சென்னைக்கு தான் வந்திருக்காங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல. அப்படியா அப்படின்னு வித்யா இவங்க 2 பேரையும் திரும்பி பார்த்து கேட்க, இன்னைக்கு இவ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு டிஃபனுக்கு இவ தான் சட்னி அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் இத நீ சொல்லவே இல்ல, சென்னைக்கு வந்துட்டாங்களா, கிருஷ கூட்டிட்டு போயிட்டாங்களா, ஐயோ இனிமே அவங்கள பார்க்க முடியாதா அப்படின்னு வித்யா கேட்க, ஐயோ சாம்பிராணி மரம் மண்டை அப்படின்னு திட்டிட்டு நிக்கிறாங்க மகேஸ்வரி மனசுக்குள்ள. ஏன் பார்க்க முடியாது, அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு மீனா சொல்ல. பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, கிருஷ்ணம்மா கல்யாணிய நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க வித்யா. கல்யாணிய பாக்கல, ஆனா ரோஹிணிய பாத்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல. ரோஹிணியவா அப்படின்னு சாதாரணமா கேக்குற வித்யா அடுத்த செகண்டே அதிர்ச்சியாயி, என்ன ரோஹிணியான்னு கத்துறாங்க. கிருஷோட அம்மா இவ தானே அப்படின்னு மீனா கேட்க வித்யாவுக்கு அல்லு விட்டுடுது. வாயில வார்த்தையே வரல, ஓன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அப்படியே மெதுவா திரும்பி ரோஹிணியை பாக்குறாங்க. உடனே எப்படியாவது சமாளிக்கணும் தப்பிக்கணும்னு நினைக்கிற வித்யா, மீனா என்ன சொல்றீங்க, கிரிஷ் அம்மா ரோஹிணியா, நிஜமாவா, ஏய் நீயாடி, அடி பாவி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பெரிய டிராமா போட்டுட்டு இருக்க. ஏய் போதண்டி உன்னோட நடிப்பு, மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு மகேஷ் அவங்க தோல்ல தட்டுறாங்க. உனக்கும் எல்லாம் தெரியுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மகேஸ்வரி இதுக்கப்புறமா அது ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம ஒழுங்கா அடங்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு வித்யா அதிர்ச்சியா கேட்க, மீனாவுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க ரோஹிணி. அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிற வித்யா, ஓ மை காட், அப்ப என் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்டாங்கிறாங்க, இவ ஒருத்தி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரோஹிணி வித்யாவை மறைச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. மீனா எல்லாரையும் அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க கூட மறைச்சிட்டீங்க இல்ல வித்யா, உங்க ஃப்ரெண்டை நல்லாவே காப்பாத்துறீங்க,
ஆனா நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல அப்படிதானா அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ மீனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவ ஒரு ஃப்ராடு மீனா, எல்லா பொய்யும் என்னையே சொல்ல வச்சுட்டா அப்படின்னு அப்படியே அப்ரூவர் ஆயிடுறாங்க வித்யா. சீ துரோகி, நீ எல்லாம் எப்பவுமே திருந்த மாட்டடி, சந்தர்ப்பம் கிடைச்சா தலகுப்புற கவிழ்த்து விட்டு போயிருவ அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்க்க, நான் எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கேன் மீனா, உண்மையை சொல்லிடுடி உண்மையை சொல்லிடுடின்னு, எங்க என் பேச்ச கேட்டா, பொய் மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருந்துட்டா. ஆனா சத்தியமா சொல்றேன் மீனா, அவ எத்தனை பொய் சொன்னான்னு எனக்கு ஞாபகமே இல்ல, சாரி மீனா சாரி அப்படின்னு பரிதாபமா நிக்கிறாங்க வித்யா. பரவாயில்லடி, அவளை விட நீ செம்மையா நடிச்சு மெயின்டைன் பண்ற அப்படின்னு மகேஸ்வரி பாராட்ட, கேவலமா சொன்னாலும் பாராட்டு பாராட்டு தானேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க வித்யா. மீனா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்கன்றாங்க ரோஹிணி. புதுசா உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு, உன்னை பத்தின உண்மையை எப்ப வீட்டுல சொல்ல போறேங்கிறாங்க மீனா. என்ன மீனா திடீர்னு இப்படி வந்து கேக்குறீங்கன்னு ரோஹிணி சொல்ல, வேற என்ன கேட்க சொல்ற, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும், எப்ப வீட்டுல உண்மையை சொல்லுவ அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க. ரோஹிணி என்ன பதிலும் சொல்ல முடியாம மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அப்ப ரோஹிணியோட குடுமி மீனா கிட்ட மாட்டிக்கிச்சா, இது கூட பார்க்க நல்லதா இருக்கு அப்படின்னு வித்யா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. என்ன யோசிக்கிற, புதுசா ஏதாவது பொய் சொல்லலாம்னா அப்படின்னு மீனா வெடுக்குன்னு கேட்க, ஹை கரெக்டா சொல்லிட்டீங்க, இப்பதான் அவளை பத்தி ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு வித்யா சொல்ல, ரோஹிணி பார்வையாலேயே எரிக்கிற மாதிரி வித்யாவை பாக்குறாங்க. புது அடிமை மகேஸ்வரி, ஏய் சும்மா இருடி அப்படின்னு வித்யாவை மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன மீனா திடீர்னு இப்படி வந்து கேக்குறீங்கன்னு ரோஹிணி கேட்க, என்னால ரொம்ப நாள்லாம் வீட்டுல இருந்து மறைக்க முடியாது, அங்க இருக்க முடியாம தான் நானும் வீட்டை விட்டு போனேன், ஆனா அவர் எப்படியோ என்ன வீட்டுக்கு திரும்ப வர வச்சுட்டாரு, இதுக்கு மேல யார் கூடயும் சண்டை போட்டெல்லாம் என்னால வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. ஏண்டி இவ்வளவு நாள் எங்களை பொய் சொல்ல வச்ச, இப்ப மீனாவையும் அதுல சேர்த்துட்டியா, ஏய் அவங்க பாவம்டி, இனிமேலாவது வீட்டுல உண்மையை சொல்லு, மீனா இதுவரைக்கும் வீட்டுல உண்மையை சொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு வித்யா சொல்ல, வித்யாவை நேரங்காலம் தெரியாம பேசாதடி அப்படின்னு முறைக்கிற ரோஹிணி, மீனா நானும் வீட்டுல உண்மையை சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், பட் அதுக்கான சிச்சுவேஷன் இன்னும் வரலங்கிறாங்க ரோஹிணி. 2 வருஷமாவா அப்படின்னு வித்யா கேட்க, இப்போதைக்கு எனக்கு எதிரி மீனா கூட இல்லடி நீதாங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. மீனா என்னையும் கிருஷ்ணையும் யாருமே ஏத்துக்கலனாலும் மனோஜ் ஏத்துக்கணும், அதுக்கு கிருஷுக்கு மனோஜோட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் வரணும், அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு கேனச்சி மாதிரி இருக்கா, எதுவுமே பண்ணாம சூழ்நிலை சரியில்லைங்கிற, கிறிஷ் இங்க இருக்கான், உன் புருஷன் அங்க இருக்காரு, அப்புறம் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வரும் அப்படின்னு மீனா கேட்க, ரோஹிணி தலையை கவிழ்ந்துக்கிறாங்க. குட் பாயிண்ட் அப்படின்னு வித்யா சொல்ல, ஆமா ரோஹிணி 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க, அப்புறம் எப்படி அட்டாச்மெண்ட் வரும் அப்படின்னு மகேஸ்வரியும் கேக்குறாங்க. ஏன் மகேஸ்வரி நீங்க இந்த ஃபெவிகால் பத்தி எல்லாம் கேட்டது இல்லையா, ரோஹிணி அதை போட்டு 2 பேரையும் டக்குன்னு அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து அடிமை மீனா ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிரிஷ் நம்ம வீட்ல இருந்து உன் புருஷன் கூட பழகினா கிரிஷ் அவருக்கு பிடிக்கலாம், நீ நினைக்கிற மாதிரி நடக்கும், ஆனா தனித்தனியா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்லையே இவ ஏதோ மைண்ட்ல யோசிச்சு வச்சிருப்பா போல இருக்கே, நமக்கு சாதகமா இருந்தா சரின்னு பாக்குறாங்க ரோஹிணி. ரோஹிணி யோசனையாவே நிக்க, ரோஹிணி அவங்களே லீட் கொடுக்கறாங்க, இதுக்கு ஒரே வழி கிறிஷ உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கிறது தான், அதுக்கு என்ன பண்றதுன்னு முதல்ல யோசிங்கிறாங்க வித்யா. காரணமே இல்லாம எப்படி அவனை கூட்டிட்டு போக முடியும், கிறிஷோட அம்மா துபாயில இருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல அப்படின்னு ரோஹிணி யோசனையா சொல்லிட்டு இருக்க. பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு மீனா சொல்ல, சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும்போது அவளுக்கு அது பெருசா தெரியாது மீனா அப்படின்னு எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்திட்டு இருக்காங்க வித்யா. இல்ல மீனா, கிறிஷோட அம்மா அவனை விடமாட்டான்னு எங்க அம்மாவை வச்சு முத்துக்கிட்ட சொல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, என் வீட்டுக்கு வந்து கிறிஷ் எங்க கூட இருந்தா அவன் ரவுடி ஆயிடுவான்னு உங்க அம்மாவை விட்டு சொல்ல வச்சிருக்கல்ல அப்படின்னு மீனா ரொம்ப நாளா மனசுக்குள்ள பொங்கிக்கிட்டு இருந்த கேள்வியை கேட்டுடுறாங்க. வசமா மாட்டினடி அப்படின்னு வித்யா அவங்களுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க. என்ன திமிர் இருந்தா அப்படி சொல்லியிருப்ப நீ, என் புருஷன் உனக்கு ரவுடியா, உன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்தல அவரு அப்படின்னு மீனா சொல்ல, எத்தனையோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ரோஹிணி, அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக சொன்னது மீனா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு பூசி முழுகுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்க, இப்ப கிருஷ் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன பண்ண போற அதை சொல்லுங்கிறாங்க மீனா.
எனக்கும் தெரியல, திடீர்னு கிருஷ்ண நம்ம வீட்டுக்கும் கூட்டிட்டு வர முடியாது. அம்மான்னு ஒருத்தி இருக்கும்போது எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு ஆன்ட்டி சொல்லுவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ சும்மா இந்த காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காத. நீ அந்த அம்மாவே கற்பனையில உருவாக்குனது தானே? கற்பனையில சொன்ன அந்த அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு மீனா வெறி பிடிச்ச மாதிரி கத்த, ரோஹிணி அதெல்லாம் கண்டுக்காம, மீனா இப்ப என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. நீ கற்பனையா சொன்ன அந்த அம்மா இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொன்னேன் அப்படின்னு மீனா மறுபடியும் கத்த, ரோஹிணி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முகம் சைலண்ட் மோட்ல இருந்து வைப்ரேட் மோடுக்கு மாறிட்டு இருக்கு. என்னத்தையோ புடிச்சிட்டா அப்படின்னு ஃப்ரெண்ட நல்லா தெரிஞ்ச வித்யா சொல்றாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு முடிச்ச ரோஹிணி, நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா அப்படின்னு சொல்ல, நான் என்ன ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு தகச்சு போய் கேக்குறாங்க மீனா. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். கிருஷோட அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன இவ சாக போறாளன்னு குழப்பமா பாக்குறாங்க மீனா. உண்மையிலேயே அந்த அம்மாவை சாகடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க ரோஹிணி. உடனே வித்யா அதிர்ந்து போய், ஐயோ சூசைட் பண்ணிக்க போறியாடி அப்படின்னு கத்துறாங்க. நான் ஏண்டி அதெல்லாம் பண்ணிக்க போறேன், 4 பேரை பண்ண வைப்பேன்ற மாதிரி பாக்குற ரோஹிணி, கற்பனையில சொன்ன அம்மாவை கற்பனையிலேயே கொன்னுடலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அடேங்கப்பா எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி நீங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. அப்புறம் கிருஷ்ணுக்கு யாருமே இல்ல, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது சொல்லி கிருஷ்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க அசந்து போய் பாக்குறாங்க மீனா. அவங்களோட பார்வையை தாங்க முடியாம ரோஹிணி தலையை குனிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க வித்யா பக்கத்துல வந்து, என்ன மீனா ஷாக் ஆயிட்டீங்களாங்கிறாங்க. மீனா அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க, என்ன பெரிய கிரிமினல் மாஸ்டர் மைண்டா இருக்கான்னு தோணுதா? எங்களுக்கு ரொம்ப நாளாவே இந்த டவுட் இருக்கு. பொய் சொல்றதுல இவளுக்கு ஒரு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் அப்படின்னு வித்யா சொல்ல, அதெல்லாம் கேர் பண்ணாத மீனா, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கத்துறாங்க. கற்பனை அம்மாவை நான் கொன்னுடுறேன்னு ரோஹிணி சொல்ல, கிருஷ் எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வருவ அப்படின்னு ஏதோ ராணுவ ரகசிய ரேஞ்சுக்கு கேட்டுட்டு இருக்காங்க மீனா. அடுத்து ரோஹிணி அவங்க பிளான சொல்ல, புது அடிமை மீனா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மற்ற 2 அடிமைங்களும் பிரச்சனை நம்மளை விட்டு போச்சுடா அப்படின்னு ஜாலியா ஒதுங்கி நிக்க, இப்ப மீனா தான் புது பிளானை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிளானை சொல்லி முடிச்சுட்டு மீனா ஓகே தானேங்கிறாங்க ரோஹிணி. என்னமோ சொல்ற, எப்படியோ கிருஷ் வீட்டுக்குள்ள வந்து நீ சொன்னதெல்லாம் நடந்தா போதும், அப்புறம் உண்மையை சொல்லிடுவல்ல அப்படின்னு மீனா கேட்க, கண்டிப்பா சொல்லிடுவேன் மீனா, என்ன நம்புங்கிறாங்க ரோஹிணி. உன்னை நம்புறது கஷ்டம்தான், ஆனா இப்ப சொன்னதை நீ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு ஏதோ பெருசா சாதிச்சுட்ட திருப்தியில மீனா அங்கிருந்து கிளம்புறாங்க. நீத்து அவங்க ரெஸ்டாரண்ட்ல போன்ல ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வராங்க. காட், வெரி குட் நியூஸ் சார், கண்டிப்பா நாங்க கலந்துக்கிறோம், ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம் சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நீத்து ரொம்பவே சந்தோஷமா போனை கட் பண்ணிட்டு, நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த சந்தோஷமான விஷயத்த ரவி கிட்ட சொல்லணும். ஸ்ருதி அன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன வெறுப்பேத்தினால, இத அவகிட்ட சொல்லி அவளை வெறுப்பேத்தி நான் பார்க்கணும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிற நீத்து உடனே ரவிக்கு கால் பண்றாங்க. ரவியும் டிஸ்பிளேவை பார்த்துட்டு, சொல்லுங்க நீத்துன்னு கால் அட்டன் பண்றாரு. ரவி எங்க இருக்கீங்க அப்படின்னு நீத்து ரொம்ப எக்ஸைட்டடா கேட்க, ரெஸ்டாரண்ட் வர்றதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேங்கிறாரு அவரு. ஓ, ஸ்ருதி இருக்காங்களா அப்படின்னு நீத்து கேட்க, அவ கிளம்பிட்டாளேங்கிறாரு ரவி. ஓ அப்படியா, அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க நேரா கிளம்பி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க, நானும் வந்துடுறேன்னு நீத்து சொல்ல, எதுக்குங்கிறாரு ரவி. என்ன விஷயம்னு கேட்க, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ரவி, கேட்டா நீங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க, ஸ்ருதி கேட்டா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீத்து சொல்ல, அப்படி என்ன விஷயம் நீத்துன்னு வாட்ச கட்டிக்கிட்டே கேக்குறாரு ரவி. இப்பவே சொல்லுங்கன்னு அவரு கேட்க, இல்ல ரவி, நீங்க நேர்ல வாங்க சொல்றேன், இத சொல்றப்போ நான் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்க்கணுங்கிறாங்க நீத்து. யாரோட எக்ஸ்பிரஷன் ரவி கேட்க, உங்க எக்ஸ்பிரஷன் தான், குறிப்பா ஸ்ருதியோட ரெஸ்பான்ஸை நான் பார்க்கணும், நீங்க நியர்பை வந்துட்டு சொல்லுங்க, நான் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேங்கிறாங்க நீத்து. எதுக்கு அங்க, நான் நேரா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு ரவி சொல்ல, இல்ல 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 இல்ல, இந்த விஷயத்த நேர்ல தான் சொல்லணும் அப்படின்னு நீத்து கூட்டிக்கிட்டே போறாங்க இன்ட்ரெஸ்டா. இல்லங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் விஷயத்த எதுக்கு ஸ்ருதி கிட்ட அப்படின்னு தயக்கமா கேக்குறாரு ரவி. அவங்க என்ன ஸ்ட்ரேஞ்சரா, உங்க ஒய்ஃப் தானே, நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஸ்ருதியை ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, 2 பேருக்கும் அங்க வச்சே சொல்றேன் அப்படின்னு நீத்து சொல்ல, ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க, சரி நான் வந்துட்டேன்னு ஒத்துக்கிறாரு ரவி. என்ன விஷயமா இருக்கும், நீத்து இவ்வளோ கியூரியஸா இருக்காங்களே அப்படின்னு அவரு அங்க யோசிச்சுட்டு இருக்க, நீத்து ரொம்ப சந்தோஷமா போனை வைக்கிறாங்க. மீனா கிச்சன்ல யோசனையா நின்றுட்டு இருக்க, மெதுவா அங்க ரோஹிணி வர்றாங்க. எத்தனை மணிக்கு உங்க அம்மா வருவாங்க அப்படின்னு அதிகாரமா கேக்குறதா நினைச்சிட்டு அல்பத்தனமா கேட்டுட்டு இருக்காங்க அடிமை மீனா. நான் போன் பண்ணி சொன்ன உடனே அவங்க கிளம்பி வந்துடுவாங்க, எல்லாரும் வீட்டுல இருக்க நேரமா பார்த்து நான் அவங்களுக்கு போன் பண்றேன்,
அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உன் அம்மா எல்லாத்தையும் சரியா சொல்லிடுவாங்கல்ல, எதையும் சொதப்ப மாட்டாங்களே அப்படின்னு மீனா ரொம்ப அக்கறையா கேட்க, இல்ல எங்க அம்மா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அதுவும் சரிதான், இதுக்கு முன்னாடி உன் அம்மா நல்லாவே கதை சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு மீனா சொல்ல, எனக்கு இருக்கிறது இப்ப ஒரே பயந்தாங்கிறாங்க ரோஹிணி. என்னன்னு மீனா கேட்க, முத்து எங்க அம்மா கிட்ட ஏடா கூடமா ஏதாவது கேட்டா எங்க அம்மா உளறிடுவாங்க, பேசாம எங்க அம்மா வர்ற நேரத்துல முத்து மட்டும் வீட்டுல இல்லாம பாத்துக்கோங்களேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவர் தான் கண்டிப்பா இருக்கணுங்கிறாங்க மீனா. ஏன்னு திகச்சு போய் ரோஹிணி கேட்க, கிருஷ் உன் அம்மா இங்க விடுறேன்னு சொன்னா அத்தை சும்மா இருப்பாங்களா? வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க, அவங்கள எதிர்த்து என் புருஷனால மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா வேற வழியும் கிடையாதுன்னு யோசிக்கிறாங்க ரோஹிணி. அவரும் இருந்தாதான் மாமா ஒரு முடிவுக்கு வருவாரு, அவரை கேட்காம மாமா எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்க மாட்டாரு, அவர் இல்லைன்னா அத்தை ஏதாவது சத்தம் போட்டு உன் அம்மாவை அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, இல்லைங்க முத்து இதெல்லாம் நம்புவாரா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரோஹிணி கேட்க, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே இழகிற மனசு அவருக்கு. ஏற்கனவே உனக்காக எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் இந்த வீட்டில் மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற, இப்ப என் புருஷனையும் வீட்டில் இருக்க வேணான்னு வெளியே அனுப்பி வைக்க பாக்குறல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லல மீனா, அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்டா எங்க அம்மா உளறிடுவாங்க, அதுதான் எனக்கு பயமா இருக்குன்றாங்க ரோஹிணி. அப்போ விஜய் அங்க வர்றவங்க கடைசி வேர்டை மட்டும் கேட்டுட்டு, என்ன ரோஹிணி ஏதோ பயமா இருக்குன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பயம்னு விஜயா கேட்க, ரெண்டு பேரும் டக்குன்னு திகைச்சு போய் பாக்குறாங்க. என்ன ஏதாவது உன்னை மிரட்டினாலாவ அப்படின்னு விஜயா கேட்க, ஆஹா இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்புறம் எதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு விஜயா கேட்க, ஐயோ இவங்க வேற அதை கேட்டுட்டாங்களான்னு மீனா யோசிக்கிறாங்க. அது இல்ல ஆண்டி, மீனா என்கிட்ட நீங்களும் சமைக்க ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் சமைச்சா சரியா வருமா இல்ல வராதான்னு எனக்கு பயமா இருக்குன்னு நான் மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்ல மீனா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அடுத்த பொய்யா, அதுக்கு நானும் வேற உடந்தி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி மீனா ரோஹிணியை விஜயாவையும் மாறி மாறி பாக்குறாங்க. ஏன் இந்த மகாராணியால சமைக்க முடியாதாமா, உன்னை எதுக்கு சமைக்க சொல்றா, ஏய் என்னடி ரோஹிணியை எதுக்கு சமைக்க சொல்ற அப்படின்னு விஜயா மிரட்ட, மீனா பல்ல கடிச்சிட்டு அப்படியே ரோஹிணிய பார்க்க, ஐயோ நாம தான் சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரோஹிணி, ஐயோ இல்ல ஆண்டி நான் எனக்கு சமைக்க வரலன்னு அவங்க கிட்ட சொன்னேன், அதுக்குதான் மீனா நீங்க சமைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு வந்துரும் பழகிக்கலாம்னு சொல்றாங்கன்னு சமாளிக்கிறாங்க ரோஹிணி. நீ எதுக்கு சமைக்கணும், என் புள்ள ஒரு கம்பெனிக்கு எம்டி, அந்த எம்டியோட பொண்டாட்டி நீ, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ எதுவும் சமைக்கலாம் தேவையில்லை அப்படின்னு நேரங்காலம் தெரியாம விஜயா பேசிக்கிட்டே போறாங்க. இங்க பாருடி இவகிட்ட வேலை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஜயா, நீ வா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து போக, அப்பா ஒரு வழியா தொலைஞ்சிட்டாங்களான்னு ரோஹிணி எட்டி பாக்குறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேகமா திரும்பி, சாரி மீனா நான் அவங்கள சமாளிக்கிறதுக்காக எதுவோ சொன்னேன், ஆனா ஆன்டி உங்களை திட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஆனா நேத்து வித்யா சொன்னது கரெக்ட் தான், பொய் பேசுறதுல உனக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம், ஒரு செகண்ட்ல எப்படிதான் உன்னால யோசிச்சு இவ்வளோ பொய் சொல்ல முடியுதோ அந்த திறமை எல்லாம் யாருக்கும் வராது அப்படின்னு மீனா சொல்ல, இதுக்கு மேல நின்று இவகிட்ட வாய் பேசிட்டு இருக்க வேணான்னு ரோஹிணி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. முத்து ஹால்ல கட்டில உட்காந்து, சரிங்க சார் நான் வந்துடுறேங்க சார் அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்காரு. மீனா அவங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்துட்டு, இந்தாங்க என்னங்க சவாரிக்கு போறீங்களான்னு கேட்க, ஆமா மீனா ஒரு பெரிய சவாரி ஒண்ணு கேட்டிருக்காங்க, உடனே கிளம்பி வர சொல்றாங்க, இப்ப கிளம்பி போனா நாளைக்கு சாயந்தரம் தான் வருவேன், கொஞ்சம் கையில காசு நிற்கும், கார் டியூ கட்டிக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்ல, உடனே மீனா, ஐயோ இவர் போக கூடாதே, கிருஷ் பாட்டி வரும்போது இவர் கண்டிப்பா இருக்கணுமே அப்படின்னு ரொம்ப கவலையோட யோசிச்சுட்டு இருக்காங்க. காப்பியை குடிச்சுக்கிட்டு முத்து ஓரக்கண்ணால மீனாவை பார்த்துட்டு இருக்காரு. மீனா அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறத பார்த்துட்டு எழுந்து வந்து தோல்ல தட்டி, என்ன யோசனையா இருக்குன்னு கேக்குறாரு. இல்ல இப்பதானே நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க, உடனே வெளியூர் சவாரிக்கு போகணுமா, கார்த்தியை வேணா அனுப்பி வைங்க, அவரு நம்ம கார் தானே ஓட்டுறாருங்கிறாங்க மீனா. மீனா அவனுக்கு வேற சவாரி ஏதாவது இருக்குதா என்னன்னே தெரியல அப்படின்னு முத்து சொல்ல, இருந்தாலும் அதை விட்டுட்டு இதுக்கு போ சொல்லுங்க, அடிக்கடி வெளியூர் வரைக்கும் போய் நீங்க காரை ஓட்டினா உடம்புக்கு என்ன ஆகுறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கு நான் உங்களுக்காக வெஜிடபிள் புலாவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு மீனா கொஞ்சம் கொஞ்சமா கேடியா மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படி சொல்றியா,
போனா கையில கொஞ்சம் காசு நிக்குமேன்னு பார்த்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, காசை விட நீங்க இங்க இருக்கணும் அதான் முக்கியம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏன்னு கேக்குறாரு முத்து. இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி நீயும் அம்மா வீட்ல இருந்து இப்பதான் வந்திருக்கிற, நான் போகல இங்கே இருக்கேன். ஆனா என்ன, ஒரு சின்ன தப்பு ஒண்ணு பண்ணிட்டேங்கிறாரு முத்து. என்ன தப்புன்னு மீனா பதட்டமா கேக்குறாங்க. அது ஐயப்ப சாமி கிட்ட இந்த நாளையில தான் குடிப்பேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு முத்து ஒரு மாதிரி வழிஞ்சுக்கிட்டு சொல்ல, ஆமாங்கிறாங்க மீனா. அதுல ஒரு நாளை சேர்க்க மறந்துட்டேங்கிறாரு முத்து. எந்த நாள்னு மீனா கேட்க, அது வேலைக்கு போகாம வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கும் குடிக்கலாம் அப்படிங்கறத சேர்த்திருக்கணும் அப்படின்னு அந்த குடிகார ஜென்மம் சொல்ல, பேக்ல நான் கொண்டு வந்த துணிங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கு, எடுத்து வைக்கிற வேலை கூட இல்ல, அப்படியே மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், போகட்டுமா அப்படின்னு மீனா கேட்க, அச்சோச்சோ அப்படின்னு பாக்குற முத்து, ஐயோ அம்மா தாயே, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ திரும்பவும் நடைய கட்டிடாத, இந்த அப்படி அப்படின்னு காஃபி கப்பை கையில கொடுக்குறாரு. நான் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் போதுமா, நீ போய் புலாவ் பண்ணு போ அப்படின்னு முத்து சொல்ல, மீனா திரும்ப ரோஹிணி நைஸா ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. அதுவரையிலும் ஒட்டு கேட்டுட்டு இருந்தவங்க, ஐயோ போறேன்னு சொல்றவனையும் தடுக்கிறாளே இவகிட்ட போய் நான் மாட்டி தொலைச்சிட்டேன், முத்து ஏதாவது கேள்வி கேட்டு தொலைக்காம இருந்தா சரி அப்படின்னு கலக்கமா பாத்துக்கிட்டேன். மறுபடியும் ரூம்குள்ள போக முத்து கட்டில்ல உட்கார்றாங்க. மீனா கிச்சனுக்கு போறாங்க. ரவி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல முன்னாடி ரிசப்ஷன் கிட்ட உட்கார்ந்துருக்க. உள்ள இருந்து வர்ற ஸ்ருதி, என்னங்க சார் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. சாப்பிட வந்தீங்களா இல்ல செஃப்பா சேர முடிவு பண்ணி வந்திருக்கீங்களா? சாப்பிட வந்தா ஓகே, ஆனா செஃப் ஜாப் இப்போதைக்கு வேகன்சி இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு தண்ணி எடுத்து வைக்க போறாங்க. அதுவரையிலும் அமைதியா பாத்துக்கிட்டே இருந்த ரவி, நான் சாப்பிடவும் வரல செஃப்பா சேரவும் வரல, நீத்துவ பார்க்க வந்தேங்கிறார் அவரு. அதுக்கு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நீத்து தான் ஃபோன் பண்ணி ஏதோ பேசணும், ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ரவி சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறதுக்கு ஏன் ரெஸ்டாரண்ட் தான் கிடைச்சதா அப்படின்னு கத்துறாங்க ஸ்ருதி. ஹலோ, உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க, ஏதோ குட் நியூஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு ரவி சொல்ல, கொஞ்சம் குழப்பத்தோட பாக்குற ஸ்ருதி, எங்கிட்ட சொல்லணுமா, ஏன் உங்க ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதுதான் உனக்கு குட் நியூஸா அப்படின்னு ரவி கொஞ்சம் கோவமா கேட்க, நான் அப்படி நினைக்கல, நம்ம ஃபீல்டில் நமக்கு ஒரு ஆப்போனன்ட் இருந்தாதான் அவங்கள வின் பண்ணணும்னு நமக்கு ஒரு கிக்கே இருக்கும், எனக்கு டஃப் கொடுக்க ஒரு ஆள் இருக்கணும்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீத்து வந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத சரியா அப்படின்னு ரவி சொல்ல, வேற ஏதாவது ரூல்ஸ் இருக்காங்க சார் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே கிண்டலா கேட்டுட்டு இருக்க. உலர் இருந்து செஃப் குமார் வராரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவரு ரவியை கேட்க, நான் நல்லா இருக்கேன், உங்க ஃபுட்டை பத்தி நல்ல ரிவ்யூ எல்லாம் வருது, கங்க்ராட்ஸ் அப்படின்னு ரவி வாழ்த்திட்டு இருக்காரு. தேங்க்யூ சார்ன்ட்டு இருக்காரு செஃப் குமார். அப்போ அங்க வர்ற நீத்து ஏதோ ஃபர்ஸ்ட் ரவியை தான் பார்த்த மாதிரி ஹாய் ரவின்னு சொல்லிட்டு, ஹாய் ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன பெரிய யோகிய சிகாமணி மாதிரி வந்தவனை ஹக்லாம் பண்ணிக்கிறா அப்படின்னு முறைச்சிட்டு நிக்கிறாங்க ஸ்ருதி. நீத்து எழுந்து நின்னதோ, என்ன ஏதோ குட் நியூஸ்லாம் சொல்லணும்னு சொன்னீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு முக்கியமான ரீசனே ரவி தான் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு ரவியை பார்க்க, நான் ஒரு ஆச்சரியமா கேக்குறாரு. எஸ் ரவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீத்து வேகமா ரவி கிட்ட போய் அவங்கள ரொம்ப இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ரவிய அதிர்ச்சி ஆயிட ஸ்ருதி அதிர்ச்சியும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன இவங்க இப்படி பண்றாங்கன்ற மாதிரி செஃப் குமாரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காரு எல்லாரையும். இன்னைக்கு நடந்த நல்ல விஷயத்துக்கு ரீசனே குக் பண்ற இந்த கை தான் அப்படின்னு ரவியோட கையெடுத்து உம்மா அப்படின்னு கிஸ் பண்றாங்க நீத்து. ரவி இன்னமும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க ஸ்ருதியை ரொம்பவே திகச்சு போயிடுறாங்க. ஆனா நீத்து இதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பயங்கர கடுப்போட நின்னுட்டு இருக்க ஸ்ருதியை பார்த்துட்டு, ஓகே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடக்குதுன்னு நினைக்கிறவங்க, தேங்க்யூ சோ மச் ரவி அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி உழுக்குறாங்க. என்ன விஷயம் நீத்துன்னு அதிர்ச்சியில இருந்து கொஞ்சமா வெளியே வந்து ரவி கேக்குறாரு. கோவால நடக்க போற ஃபுட் ஃபெஸ்டிவல் காம்படிஷனுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீத்து சொல்ல, அப்படியான்னு கேக்குறாரு ரவி. எஸ், 143 ரெஸ்டாரண்ட்ல 6 ரெஸ்டாரண்ட் தான் செலக்ட் ஆயிருக்கு, அதுல நம்ம ரெஸ்டாரண்ட்டும் ஒண்ணு அப்படின்னு நீத்து சிரிச்சு சிரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் செஃப் குமாரும் இன்னும் இவங்க பண்ற அலப்பறையில இருந்து பட்ட அதிர்ச்சியில வெளியே வராம நிக்கிறாங்க. ஒரு வழியா ரவி சுதாரிச்சுக்கிட்டு, ரொம்ப நல்ல விஷயம், இந்தியா லெவல்ல நடக்கிற காம்படிஷன் இல்ல இது அப்படின்னு கேட்க, ஆமா ரவி, இது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா, தமிழ்நாட்டுல இருந்து செலக்ட் ஆனது 2 ரெஸ்டாரண்ட், நமக்கு இந்த பேர் கிடைச்சதுக்கு முழு ரீசன் நீங்க மட்டும்தான்
அப்படின்னு ரவியோட கைய மறுபடியும் பிடிச்சி குலுக்கிட்டு இருக்காங்க நீத்து. இத சொல்றதுக்கு எதுக்கு இங்க வர சொன்னீங்க நீத்து அப்படின்னு ரவி கேட்க, மறுபடியும் அவரோட தோல்ல கைய வச்சு, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறப்போ ஸ்ருதிக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு ஸ்ருதி பக்கம் திரும்பி சிரிக்கிற நீத்து, ஸ்ருதி நீங்க சொல்லுவீங்கல்ல என் ரெஸ்டாரண்ட் சக்சஸ் ஆக ரவி தான் காரணம்னு, அது 100% கரெக்ட். அவர் மட்டும்தான் ரீசன். அண்ட் நான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நீத்து பேசிக்கிட்டே போக, ஸ்ருதி கொஞ்சம் கசங்கின முகத்தோட ரவிய பார்க்க, ரவி சங்கடத்தோட அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. சமாளிச்சுக்கிட்டு எனக்கு எதுக்குன்னு ஸ்ருதி கேட்க, இல்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவிய வர வச்சிருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் செய்யாம ஏன் ரெஸ்டாரண்ட்லயே அவரை ஒர்க் பண்ண விட்டீங்கல்ல. ரவி இல்லைன்னா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்காதுல்ல. ஸோ தேங்க்யூ அப்படின்னு நீத்து பல்ல 16 காட்டி சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பேசுறதுல எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லையே. நீ சொல்ற தேங்க்ஸ் இதுக்கு மட்டும் தானா இல்ல வேற எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பார்த்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் கிறிஷோட பாட்டி விஜயாவோட நடுவீட்டில் உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஏமா அழுவுறீங்க அப்படின்னு பதறிட்டு கேட்கிறாரு முத்து. என் பொண்ணு இறந்துட்டாப்பா அப்படின்னு அவங்க தேம்பி தேம்பி அழ, ஆச்சரியகரமா விஜயாவே பக்கத்துல உட்காந்து அவங்கள ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஷுக்கு இந்த விஷயம் தெரியுமாமா அப்படின்னு முத்து கேட்க, சாமி கிட்ட போயிட்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற கிறிஷோட பாட்டி, முத்து மாமா கூடயும் மீனா ஆண்டி கூட இருக்கேன்னு சொல்றான் அப்படின்னு அடுத்த பிட்ட போட, ஐயோ இவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தது பெரிய தப்பா போச்சே அப்படிங்கிற மாதிரி விஜயா பாக்குறாங்க. முட்டாள் முத்து இதையும் நம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. அப்பா நீ என்னப்பா சொல்றன்னு முத்து கேட்க, கிருஷ்ணன் நம்ம வீட்டு பையன்டா அப்படின்னு ஒரே வார்த்தையில தன்னோட சம்மதத்தை சொல்லிடுறாரு அண்ணாமலை. டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயா. ஏதோ பொண்ணு செத்துட்டான்னு சொன்னா போனா போதுன்னு ஆறுதல் சொல்ல போனா கடைசியில அந்த பையலை கொண்டு வந்து இங்க தலையில கட்டிட்டாலே அப்படின்னு எரிச்சல் பண்ற விஜயா, நீங்களே முடிவு பண்ணா எப்படிங்கன்னு கத்துறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.